ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரை சேர்ந்த மாநிலங்களவை எம்பி ஆர் தர்மர் ஓபிஎஸ் ஆதரவாளராக பல ஆண்டுகளாக அவரோடு பயணித்த நிலையில் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணைய போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாகத்தான் இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே ஓபிஎஸ் அணியிலிருந்து அடுத்தடுத்து பல்வேறு தரப்பினரும் விலகி வரக்கூடிய சூழ்நிலையில் இதுபோல் குன்னம் ராமச்சந்திரன் திமுகவில் இணைய போவதாக அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைய போவதாக அவரே பேட்டி எடுத்துவிட்டு பின்னர் அவரே அதை மறுத்தார். இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் ஆதரவாளர் தர்மர் இன்று அவர் இப்போது மாநிலங்களவை எம்பியாக இருக்கிறார். இன்று மாலை எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணைய போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் ஓபிஎஸ் ஆதரவாளர்களாக திகழ்ந்த வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகரன், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் அடுத்தடுத்து விலகி வரக்கூடிய சூழ்நிலையில் இப்போது முக்கியமாக மாநிலங்களவை எம்பியும் ஓபிஎஸ் தீவிர ஆதரவாளராகவும் திகழ்ந்த முதுகுளத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஆர் தர்மர் எம்பி இப்போது அதிமுகவில் இணைகிறார். இதனால் ஓபிஎஸ் கூடாரம் ஒட்டுமொத்தமாக காலியாகிறது. அந்த கட்சியில் அவருடன் இப்போது இருக்கக்கூடிய அவருடைய மகன் ஓபி ரவீந்திரநாத் உடன் இருக்கிறார். பண்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் உடன் இருக்கிறார்கள். இப்போது இது தவிர அந்த ஓபிஎஸ் ஆதரவாக இருந்த பல்வேறு முக்கிய தலைவர்கள் திமுக, அதிமுக, தாவேகாவில் ஜேசிடி பிரபாகரன் உள்ளிட்டோரும் இணைந்திருப்பதால் அடுத்தடுத்த பல்வேறு கட்சிகளுக்கு ஓபிஎஸ் அணியிலிருந்து தாவிக்கொண்டே இருந்த நிலையிலும் தை மாதம் முடிவதற்குள் நான் முடிவெடுப்பேன் என்றும் ஓபிஎஸ் அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். இதனால் அடுத்து அவர் முடிவெடுக்காமல் ஒத்தி போட்டுக் கொண்டே இருப்பதால் அவருடைய ஆதரவாளர்கள் அனைவரும் அடுத்தடுத்து பல்வேறு கட்சிகளுக்கு தொடர்ந்து தாவிக்கொண்டே இருக்கிறார்கள். இதனால் இந்த தேர்தலில் ஓபிஎஸ் போட்டியிடுவாரா மாட்டாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயோ திமுகவிலேயோ தாவேகாவிலேயோ இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அவருடைய ஆதரவாளர்கள் எவரும் அவருடன் இல்லாத சூழ்நிலையில் இந்த தேர்தலை ஓபிஎஸ் புறக்கணிப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருப்பதாக அவருக்கு நெருங்கிய வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராதிகா.